படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடியோ ஃபங்க்ஷனில் அண்ட் சில இன்டர்வியூஸில் அண்ட் பர்சனலாக மீட் பண்ணும்போது எங்கள் டீம் எல்லாருக்கும் பர்சனலாக தேங்க்யூ சொல்லியிருக்கேன். அண்ட் திருப்பி அதை ரிப்பீட் பண்ண வேணான்னு பார்க்குறேன் எல்லாருக்கும். தேங்க்யூ எவ்ரிபடி. இட் இஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் ஃபிலிம்ஸ் தட் ஐ ஹவ் ஒர்க் வித். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச். ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இங்கே இல்லை, கொஞ்சம் ப்ரமோஷன்ஸ் முடிச்சுட்டு நான் வெளிநாடு போக வேண்டியிருந்துச்சு. ஸோ போயிட்டு நேற்று தான் வந்தேன். ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சக்தி சார் அண்ட் யுவர் டீம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது என்னோடய கனெக்ஷன் ஆஃப்கோர்ஸ் கார்த்தியோட அண்ட் பிரேம் சாரோட அண்ட் ராஜசேகர் சாரோட எல்லாம் ஃபோனில் பேசி கேட்டுக்குவேன் எப்படி எல்லாம் போயிட்டுருக்கேன், நல்லா போயிட்டுருக்கேன்னு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் வந்து உங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் படிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் தேங்க்யூ வெரி மச். என் நடிப்பை அப்ரிஷியேட் பண்ணீங்க, அதுக்கு மட்டும் இல்லை, பட் அதுக்கு ரொம்ப நன்றி. கார்த்தியை எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணீங்க, அதில் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பெருமையாக இருந்துச்சு. தவிர அண்ட் கூட நடித்தவங்க எல்லாம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணீங்க, அது எனக்கு இன்னும் சந்தோஷம் கொடுத்துச்சு. அண்ட் எங்கள் டீம், டெக்னிக்கல் டீம், டிரெக்டர் சார், டிஓபி அவங்க டீம் அண்ட் ஃபில்மே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது தட் கிவ்ஸ் மீ த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ். நாங்கள் என்ன நானும் சரி கார்த்தியும் சரி நாங்கள்லாம் ஒரு எஃபர்ட் எடுத்து எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம். அண்ட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நோக்கம் என்னென்னா படம் வந்து அவர் டிரெக்டர் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அது வெளியே வரணும். நாங்கள் ஏதாவது நடிக்கிறோன்னு எக்ஸ்ட்ரா பண்ணி அதை கெடுத்துடக்கூடாது. இந்த ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே. அண்ட் ஒருத்தர் நாங்கள் ஒரு கார்த்தி சொல்கிறாரு, ஐ மீன் எனக்கு ஆனஸ்டாக சொல்லணுன்னா என்ன யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணால் எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது. ஸோ தேங்க்யூ ஃபார் நீங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்க. தேங்க்யூ. ஆனஸ்டாக சொல்லணுன்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்போம். இந்த கேரக்டர் வந்து கார்த்தி சொன்ன மாதிரி ஒரு கிராஃப், ஒரு ஊருக்கு வராரு வந்துட்டு இது மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது இந்த கேரக்டருக்குன்ற மாதிரி மனசில் வச்சுட்டு தான் போவேன். பட் ஆனால் நம்ம கூட இருக்கிற நடிகர்கள் வந்து நடிக்கும்போது அது ஒருத்தரை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து இந்த சீனுக்கு வந்து என்ன தேவைப்படும், இதை நம்ம கம்மி பண்ணிக்கணும், இல்லை இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது மாதிரி ஒரு டீம் ஒர்க்காக தான் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து எப்போவுமே யார்டையும் கம்பீட் பண்ணுறதுக்காக நான் ஒர்க் பண்ணல. உங்களுக்கே தெரியும், நான் அவ்வளோ படம்லாம் பண்ணுறதில்ல, நான் காம்படிஷன்லேயே இல்லை, ரேஸ்லேயே இல்லை. நான் வந்து ஒர்க் என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன். அண்ட் இது மாதிரி ஒரு என்வாயரன்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நிஜமாகவே என் லைஃப்பில் ஒரு வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் வந்து இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அது தவிர இந்த ஆடியன்ஸ் வந்து இதை கொண்டாடும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு அழகான ஒரு ரிவ்யூ கொடுத்து எடுத்துகிட்டு போய் நிறைய டீட்டெயில்டாக எழுதியிருந்தீங்க நிறைய பேர். ஸோ அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயிலுக்காக ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் இது வந்து ஒரு தேங்க்யூ மீட் தான். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்ஸ் a lot. Thank you so much, sir. I request the entire movie team to come onto the stage for a group picture. பிரேம்குமார் அவர்கள் 1 மணி நேரம் அவர்கிட்ட பேசினா போதும், சினிமா மேலே எவ்வளோ தீரா காதல் இவருக்கு இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கலாம். அதை வந்து அவருடைய படத்தின் மூலமாக நம்மளையும் செய்ய வைப்பார். நம்மளும் அவருடைய படங்களை வந்து அவ்வளோ காதலிப்போம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறப்போ நம்ம பேச மறந்த உணர்வுகளையும் உறவுகளையும் மேம்படுத்தி ஒரு கதை கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒர்க் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாங்களும் உங்களை வந்து அப்படி ஆற தழுவி கொண்டு போயிட்டே இருப்போம் இன்னும் பெரிய இடங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். வாங்க சார், ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தான் போகணுன்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் நன்றியை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் என் கூட இருந்த எல்லாருக்கும் நன்றி. குறிப்பிட்டு ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இவங்களோட பங்களிப்பு வந்து வெளியில் தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல என்னோடய டைரக்ஷன் டீம்
ஏன்னா என் கூட வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது என்னை சகிச்சுக்கிட்டு என் கூட இருந்த அவங்களுக்கு முதல்ல என்னோட நன்றி. குறிப்பாக என்னுடைய கோ டைரக்டர்ஸ் கண்ணன் அண்ட் அரவிந்த். ஏன்னா அவங்க தான் என்கிட்ட டைரெக்டாக வந்து பேசுவாங்க. அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதனால் தேங்க்ஸ். அடுத்தது என்னோட பாடலாசிரியர்கள் கார்த்திக் நேதா, உமாதேவி. அவங்க 2 பேரும் என்னுடைய வணக்கத்துக்குரியவர்கள் சொல்லுவேன். ஏன்னா தினைக்கும் அவங்க வேலையே தமிழோட இருக்கிறதா. அதனால் எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. அண்ட் அவங்களுடைய இந்த படம் இந்த உணர்வெல்லாம் சொல்கிறதுக்கு அது அவங்களுடைய பாடல் வரிகள் எவ்வளோ பயன்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி 2 பேருக்கும். சுபஸ்ரீ காஸ்டியூம் டிசைனர், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் சென்னைக்கு 99 வந்தேன். அப்போலேருந்து எனக்கு அவ்வளோ தெரியும். என்னுடைய எல்லா ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துருக்குறா. சினிமாவுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லி நான் தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். அண்ட் 96 இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது 1-2 தான் இருக்கும், ஆனால் அது ஸ்பெஷலாக தெரியும். அது தேங்க்ஸ். அண்ட் தேவதர்ஷினி மேம், எனக்கு புதுசாக ஒரு தேங்க்யூ. சினிமாலையும் சரி, என்னோடய பர்சனல் லைஃப்லேயும் சரி, தவிர்க்க முடியாத ஒரு நபர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். மகேந்திரன் என் கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அப்போலேருந்து எனக்கு தெரியும். 99லேருந்து அகெயின் என்னோடய பேட்ச்மேட் அவன். 2 பேருக்கும் ஒரே ஸ்டைல் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி. பார்க்கவும் ஒரே மாதிரி இருப்போம். அதனால் அண்ணன் தம்பின்னு பல பேர் நினச்சிப்பாங்க. சிவகுமார் சார் ஒருத்தரை வேடிக்கையாக சொன்னாங்க, ஏன்டா ஒன்றா படித்தா ஒரே மாதிரி இருப்பீங்களா அப்படின்னு. இந்த 96 கூட 2 பேரும் ஒரே அளவில் இருந்தோம். இந்த படம் பண்ணும்போது அவன் என்ன செய்கிறான்னே எனக்கு புரியல. என்னென்னமோ செய்கிறான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தேகம் கேட்குறதையோ இல்லை கரெக்ஷன் சொல்கிறத நான் கொஞ்சம் விட்டுட்டேன். அது படங்களோட ரிவ்யூ, மெய்யழகனோட ரிவ்யூ வரும்போது தான் தெரிஞ்சுது. அவ்வளோ பாராட்டியிருந்தாங்க. சரி, நம்ம ரொம்ப பின்தங்கிட்டோம். 8 வருஷம் ஆச்சு சினிமாட்டோகிராஃபி பண்ணி, அதனால் இனிமேல் வாயை முடிக்கிறது நல்லது அப்படின்னு தோணுச்சு. தேங்க்ஸ்டா. ராஜசேகர் சார். நான் ராஜசேகர் சார்னு சொல்லும் போது நான் மொத்த ப்ரொடக்ஷன் டீமையும் சேர்த்தே நான் சொல்கிறேன். இவ்வளோ டிசிப்ளின், இவ்வளோ ஃப்ரீடம் அகெயின் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா நான் கேமராமேனாக ஒரு 8 படம் பண்ணியிருக்கேன். டேரக்டராக இது எனக்கு 2வது படம். இது நான் பார்த்ததில்லை. அண்டு பொதுவாக நான் யார்கிட்டையாவது சண்டை போட்டேன்னா திருப்பி அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன். அதோட முடிஞ்சிருச்சு. லைஃப்லேருந்து தூக்கி நான் ஓரமாக வச்சுருவேன் அவங்கள. ஆனால் நான் லைஃப்லேயே அதிகமாக சண்டை போட்டது ராஜசேகர் சார் தான். அவரை விட முடியல, மனசு வரமாட்டேங்குது. லவ் யூ சார். ஸோ நான் 2Dன்னு சொல்லும்போது நான் சூர்யா சாரையும் ஜோதிகா மேம் நான் சொல்லி ஆகணும். ஜோதிகா மேம் இது வரைக்கும் எதுக்கும் வரல. கண்டிப்பாக ஏதாவது ஒரு அக்கேஷனில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சூர்யா அண்ணன் கூட நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே ஒரு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் டைரக்டராக. ஒருவேளை இந்த படம் 2Dயில் பண்ணலன்னா இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா, இல்லை இந்த படம் பண்ணியிருப்பேனா அப்படிங்கிறதே டவுட் தான். ஏன்னா இது வந்து அப்சல்யூட் ஃப்ரீடம்னு சொல்லுவேன். எங்கேயுமே, ஏன்னா இந்த கதையை முதல்ல யாராவது பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கும் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா மெய்யழகனாக வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்க. ஸோ தேங்க்யூ அகெயின். அண்ட் மெய்யழகனோட முகமாக 2 கண்களாக இருக்க அரவிந்த் சார் அண்ட் கார்த்தி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா பலரும் அதை சொல்லும் போது, ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அதில் வரக்கூடிய அந்த அன்பு, கண்ணீர், சிரிப்பு, அது எல்லாத்துக்கும் நீங்கள் 2 பேர் தான் காரணம். ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் மட்டும் இல்லை, நான் என்னோடய டீம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல். ஸோ மெய்யழகனுக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமுக்கு நீங்கள் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக
பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், எங்களுக்கு ஒரு பெரிய பாலமாக நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க. அண்ட் இந்த படத்தில் விமர்சனம் தாண்டி பலர் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இந்த படத்தை பற்றின கருத்துக்களை வந்து கட்டுரையாக எழுதி எனக்கு வாட்ஸ்அப்லலாம் அனுப்புனாங்க. அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்தை பற்றி மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு தனித்தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றிலாம் எழுதியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு வேணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக நம்மளுடைய மெய்யழகன் கார்த்தி அவர்கள். ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிரேம் சார்கிட்ட பேசியிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த படத்தில் கார்த்தி சார், அரவிந்த் சாமி சார் 2 பேருடைய நடிப்பும் வந்து பெரிதளவில் பேசப்படும் அப்படின்னு. there's no denial about it at all. அவ்வளோ ஃபினாமினலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அவ்வளோ ஒரு ஸ்பான்டினிட்டி, எல்லா இடத்துலையும் அவ்வளோ அழகான ஒரு ஆக்டிங்கை கேரி பண்ணீங்க. 96 வந்து இன்னைக்கு வரைக்கும் பல பேர் நாங்கள் திருப்பி வாட்ச் பண்ணுவோம், இத்தனை வாட்டி நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. there's no doubt மெய்யழகன் அதே மாதிரி ஒரு ரீவாட்சபிள் ஃபில்மாக இருக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் திஸ். வாங்க சார். முதல்ல பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பற்றி அத்தனை வரிகள், அத்தனை பாராட்டு வரிகள் எழுதி இந்த படத்தை கொண்டாடினவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. அதே சமயத்தில் உலகத்தில் எங்கேருந்தோ சின்ன ஒரு மூலைகள் இருந்து இந்த படத்தை பற்றி, இந்த படத்தை ரசித்து இந்த படம் என்ன தாக்கத்தை அவங்க மேலே ஏற்படுத்தியிருக்குன்னு தொடர்ந்து ஒரு மீம்ஸாகவும் பதிவுகளாகவும் ரீல்ஸாகவும் போட்டுகிட்டே இருக்கிற தமிழ் சினிமாவின் ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தனித்தனியாக நன்றி சொல்ல முடியல. ஆனால் அவ்வளோ பேர் இந்த படத்தை பாராட்டியிருக்கீங்க, புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய ரீசன் என்னென்னா, இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அருமையான படங்களை நமக்கு கொடுத்த முக்கியமான இயக்குநர்களும் நடிகர்களுக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும். பாலச்சந்தர் சார், கே விஸ்வநாத் சார், பாலுமகேந்திரா சார், மகேந்திரன் சார், கமல் சார், அவங்களாம் நம்ம சின்ன வயசில் அவங்க வந்து வெறும் உறவுகளை வச்சு கதைகள் பண்ணி அதை ரசிக்க வச்சு அதை நீங்கள் தூங்க விடாமல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி படங்கள் நமக்கு கிடைக்காதான்னு ஏங்குறப்போ அப்படி ஒருத்தர் கதை எழுதியிருக்காரு. அந்த கதையை எப்படி மிஸ் பண்ணுறது? எனக்கு மெட்ராஸ் வெற்றி விழாவில் வந்து பத்திரிகையில் இருக்கிற எல்லாரும் நான் சந்திச்சப்போ ஞாபகம் இருக்குது. நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள், நீங்கள் பருத்தி வீரனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பொழுதுபோக்கு படம் பண்ணுங்கள், ஆனால் நல்ல படங்கள் தேர்ந்து பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க. நான் மறக்கவே மாட்டேன். அதுலேருந்து நான் என்னுடைய பாதையும் நான் தேர்ந்தெடுத்த படங்களும் உங்களுக்கு தெரியும். இந்த படம் வரும்போதும் இந்த படம் பண்ண வேண்டிய படம் இது வந்து இந்த படம் எவ்வளோ ஒரு உரையாடல்களை உருவாக்கியிருக்கு, எத்தனை பேர் ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சுருக்கு. ஒரு கலைப்படைப்புக்கும் நல்ல கலைப்படைப்புக்கும் முதல் விஷயமே இந்த உரையாடலை ஏற்படுத்துறது, ஒரு விவாதத்தை ஏற்படுத்துறது தான். அப்படி அவ்வளோ விஷயங்களை வந்து இந்த படம் பேச வச்சிருக்குங்கிறதுக்கு இந்த படத்துடைய வெற்றிக்கூட மிகப்பெரிய முக்கியமான ரீசன். அப்படி சினிமாங்கிறது பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, எல்லா கலை அம்சத்தையும் சேர்ந்த ஒரு கலைப்படைப்புன்னு காமிச்சிக்கிறதுக்கு எப்போ தான் நல்ல படங்கள் அமையும். அப்படி ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் இன்னைக்கு ஒரு 30லேருந்து அபவ் இருக்கிறவங்க, வாழ்க்கையில் கொஞ்சமாவது கஷ்டத்தை பார்த்தவங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த படம் நிச்சயம் புரியும்னு நம்பினேன். அண்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு மன ஓட்டம் இருக்கு இல்லையா, ஒரு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா ஒரு சமுதாயம் வளர்ந்துருக்கும், அவங்களோட எண்ண ஓட்டங்கள் வேறையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இருந்தவங்களோட எண்ண ஓட்டங்கள் இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு தொழிலுக்காக வந்து சிட்டிக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தா சொந்தங்களை விட்டு போயிடுறோம், நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு போயிடுறோம், நம்மளுடைய சரித்திரத்தை மறந்துடுறோம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக ஓடிக்கிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து கண்ணு முன்னாடி நிற்க வச்ச மாதிரி இந்த கதை இருந்துச்சு. அப்போ இந்த கதையை பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. அதே ரியாக்ஷன் எல்லாருக்கிட்டையும் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது சொன்னது, அன்பை விதைச்சிட்டோம்னா போதும்னு, அன்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, அதை வெளில கொண்டு வந்தால் போதும். இது ஒரு ஃபேஷனபிளான விஷயம் கிடையாது. இன்றைக்கி வந்து கான்ட்ரவர்சி தான் எல்லாரும் அதிகமாக பார்ப்பாங்கன்னு கான்ட்ரவர்சி பண்ணி போயிட்டு இருந்தாலும், முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு ஒரு செஞ்ச உதவி, ஒரு சின்ன வீடியோவாக வந்து அதனோட வியூஸ் தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு கதையாக எழுதியிருக்காரு. அதை எப்படியாவது பண்ணிடணும்னு ஆசைப்பட்டோம். அப்போ 2D கொண்டு போய் கொடுத்தோம்னா தான் இந்த முழுமையாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக வந்து சேரும்னு நம்பணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து ராஜாக்கும் கார்த்தியனன் டீம் மேனேஜர்ஸ் செந்தில் சார் இவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அப்படி கவனிச்சிட்டாங்க. எல்லாமே நைட் ஷூட்டு கூடயே இருந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த ஷூட்டிங் கண்டினியூஸாக வந்து முடிஞ்சதுக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும்
96ங்கிற ஒரு படத்தில் ஏற்கனவே எல்லாருமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் அவங்களோட ரசிகர்களாக இருக்கிறோம். ஆனால் திரும்ப அதே டீம் இன்னொரு படம் எடுக்கிறாங்கன்றப்போ அவங்க எல்லாரும் ஒரு குடும்பமாக உட்காந்து அதை ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும், நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக சொல்லணும்னா எடிட்டிங் எடுத்துட்டோம்னா எங்கே எடிட் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போகிறது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. அந்த உரையாடலுக்கும் கற்பனைகளாக இருக்கிற அந்த பழைய கால காட்சிகளுக்கும் ஜம்பே இல்லாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போனது கோவிந்த் வசந்தாவோட இசை. மாடை பார்க்கும்போது அது என்னமோ ஒரு தெய்வம் மாதிரி தெரியுது நம்ம கண்ணுக்கு. ஒரு சைக்கிள் பார்க்குறப்போ அது விலை மதிப்பில்லாத ஒரு பழைய சைக்கிளுக்கு வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குங்கிறது. என் கசின் சொல்கிறான், அந்த படம் பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் அண்ணா கூப்பிட்டு நீ வந்துடுற பார்த்துக்கலான்னு சொன்னார். நான் ரியலைஸ் பண்ணதே இல்லை அந்த மோமெண்ட்டை, எப்போ என் வாழ்க்கை மாறுச்சு நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த ஒரு ஃபோன் கால் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. அப்படி நம்ம யாருக்குமே நம்மளை அறியாமல் பண்ண உதவி அவங்க லைஃபே மாற்ற முடியும்னு சொன்னால் அப்போ தெரிஞ்சு எவ்வளோ